இன்றைக்கி ஆசிரியர் தினம். இந்து மதத்தில் ஆசிரியர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பஞ்சமே கிடையாது. நம்முடைய ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி, கல்லாலின் புடை அமர்ந்து சொல்லாமல் சொல்லும் மௌனகுரு, ஜெகத்குரு மகாவிஷ்ணு, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் நம் முருகப்பெருமான், ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை அப்பாவுக்கு அதன் பொருளை சொன்னவர். அதனால் அவர் சிவகுரு. சரஸ்வதி தேவியின் குரு ஹயக்ரீவர், அசுர குரு சுக்கராச்சாரியார். இன்றைக்கி ஓணம் பண்டிகை, அதனுடைய ஒரு கதாபாத்திரம் சுக்கராச்சாரியார். தேவகுரு பிரகஸ்பதி. நம்ம அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயா தேவிக்கும் பிறந்த பிள்ளை தத்தாத்ரேயர். இவர் முப்பெரும் தெய்வங்களின் அம்சம். அதனால் 3 தலைகளுடன் அவர் இருப்பார். தத்தாத்ரேயர் உங்களுடைய குரு யாருன்னு அவர்கிட்ட கேட்டப்ப, என்னை சுற்றி இருக்கும் இயற்கையிடமிருந்து நான் பாடம் கற்றுக்கொள்கிறேன், ஒவ்வொன்றையும் என் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். எறும்பிடமிருந்து சுறுசுறுப்பையும் சிலந்தியிடமிருந்து விடாமுயற்சியையும்னு சொல்லிக்கிட்டே போகிறார். இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆசிரியர்கள்ங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய பங்கு வகிப்பார்கள். அவர்களால் நமக்கு திருப்பம் ஏற்பட்டிருக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒரு ஸ்லோகமே குருவின் மேன்மையை காட்டுகிறது. குருதான் நம்மை உருவாக்குபவர். குருதான் நம்முடைய அறியாமையை அழிப்பவர். குருதான் நம்மை காப்பவர். மாதா பிதா குரு தெய்வம்னு நம்முடைய தமிழ் முன்னோர்கள் அன்னையும் பிதாவும் ஆசிரியரையும் தெய்வத்தின் நிலையில் வைத்து செய்தார்கள். இந்த ஆசிரியர் தின நன்னாளில் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அன்புடனும் நன்றியுடனும் நினைவு கூறுவோம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.